வணக்கம். உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகணும், பண கஷ்டம் தீரணுங்கிற ஒரு பெரிய ஏக்கத்தோடையும் ஒரு ஆழமான பிரார்த்தனையோடையும் இந்த பதிவை பார்க்க வந்திருக்கிற துலாம் ராசி சொந்தங்கள் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வெளியே சொல்ல முடியாத கவலைகள் நிறைய இருக்கும். அதுலயும் குறிப்பா பணத்தை பத்தின கவலைகள் நம்ம மனசு ஒரு பெரிய பாரம் மாதிரி அழுத்திட்டே இருக்கும் இல்லையா? ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக கண்டிப்பா ஒரு நல்ல வழியை வச்சிருக்கோம். இன்னைக்கு அந்த மனபாரம் எல்லாம் இறங்கி உங்க வீட்லயும் சரி, உங்க மனசுலயும் சரி, செழிப்போட வாசல் திறக்கிறதுக்கான அந்த தெய்வீக வழிகளை பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நாம இந்த அழகான ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இது மாதிரியான பிரபஞ்ச ரகசியங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல ஒருத்தரா இணைங்க. இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துனீங்கன்னா நம்ம இந்த உறவு இன்னும் வலுப்பெறும். உங்க ஆதரவுக்கு இப்போவே என் மனமார்ந்த நன்றிகள். சரி வாங்க, அந்த பிரபஞ்ச ரகசியத்தோட கதவை நாம ஒன்னா சேர்ந்து திறக்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பணவரவுங்கிறது ஏதோ தற்செயலால நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது சில குறிப்பிட்ட கிரகங்களோட சக்தி வாய்ந்த ஆலைகளோட சம்பந்தப்பட்டது. உங்க ராசிக்கு எந்த கிரகங்கள் பணத்தோட அதிபதியா இருக்காங்க, அவங்களோட அருளை எப்படி முழுசா பெறலாம்? வாங்க அந்த ரகசியத்தை இப்போ தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்கு பண லாபத்தை அள்ளி கொடுக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான கிரகம் செவ்வாய் பகவான். ஜோதிடப்படி பார்த்தா துலாம் லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் தன களத்திர ஸ்தானாதிபதி. சிம்பிளா சொல்லணும்னா உங்க கைக்கு வர்ற பணம், உங்க பிசினஸ் பார்ட்னர்ஷிப், இது எல்லாத்தையும் நேரடியா ஆளுமை பண்றதே அவர்தான். அந்த செவ்வாயோட முழு சக்தியும் நமக்கு அருளா வழங்குறவர் வேற யாரும் இல்ல, நம்ம வெற்றியின் அதிபதியான முருகப்பெருமான் தான். துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரு உங்க செயல்களை, உங்க வெற்றிகளை, முக்கியமா உங்க பணப்புழக்கத்தை ஆளக்கூடியவர். பண வரவுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத தடைகளெல்லாம் உடைச்சு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியிலையும் பெரிய வெற்றியை பறிச்சு தர்றது இந்த செவ்வாய் பகவானோட சக்தி தான். அப்போ அந்த மகத்தான சக்தியை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறது? அதுக்கான ரொம்ப எளிமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிகளை இப்போ நாம பார்க்கலாம். நீங்க தொழில் செய்யற இடத்துலயோ இல்ல ஆபீஸ் ரூம்லயோ முருகனோட அருளை முழுமையா இருக்கக்கூடிய சில தெய்வீக பொருட்களை பத்தி இப்ப பாப்போம். முதல்ல வள்ளி தெய்வானையோட முருகன் திருமண கோலத்துல இருக்கிற ஒரு அழகான போட்டோ. இது என்ன பண்ணும் தெரியுங்களா? குடும்பத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்கும், தொழிலையும் ஒரு சுபிக்ஷத்தை கொண்டு வரும். ரெண்டாவதா தங்கத்தேர் இழுக்கிற முருகன் படம். இது உங்க பணநிலையில ஒரு ராஜயோகத்தையும் தடையில்லாத முன்னேற்றத்தையும் குறிக்குது. மூணாவதா வேல், அது ஞானத்தோட சின்னம், தீய சக்திகளை அழிக்கிற சக்தி. ஒரு சின்ன வேல் உங்க டேபிள் இருக்கிறது கூட உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு மாதிரி. அடுத்ததா ஒரு குட்டி முருகன் சிலைக்கு நல்லா செக்கச்சிவந்த நிறத்துல பூமாலையை சூட்டி வைக்கிறது செவ்வாயோட சக்தியை நேரடியா உங்க பக்கம் இருக்கும். கடைசியா உங்க ரூம்ல மெல்லிசா ஷஷ்டி கவசம் ஒலிக்கிற ஒரு சாண்டிங் பாக்ஸ், அது ஒரு தெய்வீக கவசம் மாதிரி உங்களை எப்பவும் பாதுகாக்கும். நீங்க ஒரு முக்கியமான பிசினஸ் பேச்சுவார்த்தைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன வேலை, குறிப்பா கருங்காலி மரத்துல செஞ்ச வேலை உங்க கையில வச்சுக்கிட்டே பேசுங்க. கருங்காலிக்கு தெய்வீக சக்தியை ஈர்க்கிற தன்மை அதிகம். வேலை கையில வச்சிருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு தைரியமும் நம்பிக்கையும் தானா பிறக்கும். ஆனா ஒரு விஷயம், வேலை கையில இருக்குன்னு ஒரு கர்வம் வந்துடக்கூடாது. அகங்காரத்தோடவோ ஆணவத்தோடவோ பேசாதீங்க. ரொம்ப பணிவா, மரியாதையா, ஆனா அதே சமயம் உறுதியான நம்பிக்கையோட உங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வைங்க. வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு தான். இது மட்டும் இல்லைங்க, செவ்வாயோட சக்தியை இன்னும் அதிகப்படுத்த சில சிம்பிளான வழிகளும் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற பேனாவை சிகப்பு நிறத்துல தேர்ந்தெடுங்க. உங்க பேனா ஸ்டாண்ட் சிகப்பு ஆர் வெள்ளை நிறம் கலந்த மாதிரி இருந்தா ரொம்பவே விசேஷம். ஏன்னா சிகப்பு செவ்வாயோட வேகத்தையும் வெள்ளை சந்திரனோட அமைதியும் குறிக்கும். இந்த ரெண்டு கிரக சக்தியும் ஒன்னா சேரும்போது பணவரவு ரொம்ப சீராகவும் நிலையானதாகவும் இருக்கும். அப்புறம் தினமும் உங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் சுப்பிரமணியாய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை மனசார முழு நம்பிக்கையோட சொல்லிட்டு ஆரம்பிங்க. அந்த மந்திரத்தோட சக்தி உங்க நாள் முழுசும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நிரப்புறத நீங்களே உணர்வீங்க. செவ்வாய் நமக்கு தைரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கான சக்தியும் கொடுக்கறார். ஆனா சில சமயம் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சில தடைகள் நம்மள நகரவே விடாது பாத்தீங்களா? அந்த தடைகளை எல்லாம் தகர்க்கிற தெய்வீக சக்தியை நமக்கு வழங்குறவர் தான் துலாம் ராசிக்கு யோக காரகனான சனி பகவான். அவரே தடைகளை கொடுத்தாலும் அதை தாண்டி வர்றதுக்கான வழியையும் அவரே தான் காட்டுவார். கைக்கு பணம் வரவேண்டிய நேரத்துல வராம இழுத்தடிக்குதா? எல்லா வேலையும் கடைசி நிமிஷத்துல நின்னு போகுதா? இந்த மாதிரி தொடர்ச்சியா வர்ற தடைகளால நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த தடைகளை எல்லாம் தூள் தூளாக்குற சக்தியை எப்படி பெறலான்னு இப்ப பார்க்கலாம்.
சனி பகவானால ஏற்படுற தீராத தடைகளை நீக்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வீக வழி எது தெரியுமா? அது சபரிமலைநாதன் ஐயப்ப சுவாமியோட அருள்தான். குறிப்பா அந்த 18 படிகளுக்கு மேல ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்திருக்கிற ஐயப்பனோட புகைப்படம் உங்க வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 18 படிகளும் நம்ம வாழ்க்கையில நாம தாண்ட வேண்டிய ஒவ்வொரு தடையையும் குறிக்குது. அந்த படிகள் மேல உட்கார்ந்திருக்கிற தர்மசாஸ்தாவை நாம பார்க்கும்போதே எவ்ளோ பெரிய மலை மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது ஒரு கடுகு மாதிரி சின்னதாயிடும். அதை தாண்டுற சக்தி நமக்கு கிடைக்கும். சனியோட தடைகளை நீக்கக்கூடிய இன்னொரு தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரோட 2 வடிவங்கள் துலாம் ராசிக்கு ரொம்ப விசேஷமானது. ஒன்னு தியான நிலையில ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கிற ஆஞ்சநேயர். இந்த வடிவம் உங்களுக்கு நிதானத்தையும் மன அமைதியையும் சரியான பண முடிவுகளை எடுக்கிற தெளிவையும் கொடுக்கும். இன்னொன்னு தன்னோட வாளின் பலத்தை காட்டி எதிரிகளோட கர்வத்தை அடக்கிற ஆஞ்சநேயர் படம். இந்த படத்துல ஆஞ்சநேயர் படுத்திருப்பாரு, ஆனா அவரோட வால் ரொம்ப நீளமா இருக்கும். இந்த படம் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தர்றதோட தாங்க முடியாத தடைகளையும் கூட பனி மாதிரி உருக வச்சிடும். இப்போ நாம 3வது முக்கியமான கிரகமான சந்திரனை பத்தி பார்க்க போறோம். துலாம் ராசிக்கு 10ஆம் அதிபதி, அதாவது ஜீவனஸ்தானாதிபதியான சந்திரன் உங்க தொழில், உங்க ஸ்டேட்டஸ், உங்க செல்வ வளர்ச்சி இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறார். சந்திரனோட அந்த குளிர்ச்சியான அமைதியான சக்தி பணத்தை ஒரு காந்தம் மாதிரி இழுத்து அதை இன்னும் வளர செய்யக்கூடிய தன்மை கொண்டது. உங்க ரூம்ல ஒரு நீர்வீழ்ச்சியோட படம் இருந்தா, இல்ல ஒரு சின்ன டெக்கரேட்டிவ் வாட்டர் ஃபால்ஸ் இருந்தா, பணவரவு ஒரு அருவி ஓட்டம் மாதிரி எந்த தடையும் இல்லாம வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணி ஓடுற மெல்லிய சத்தம் இருக்கே, அதுவே உங்க மனசுல இருக்கிற பணத்தை பத்தின நெகட்டிவ் எண்ணங்களை எடுத்துட்டு ஒரு தெய்வீகமான பாசிட்டிவான சூழலை உருவாக்கும். கடல்ல எப்படி ஓயாம கரைக்கு வந்துட்டே இருக்கோ அதே மாதிரி செல்வம் உங்களை தேடி வர கடல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ரொம்பவே உதவும். உங்க அறையில கடல் தண்ணி மாதிரி நீல நிற பேக்ரவுண்ட்ல அழகான மீன்கள் நீந்துற ஒரு பெரிய மீன் தொட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மீன்களோட அசைவு பணப்புழக்கத்தை தூண்டும். அது மட்டும் இல்லாம சங்கு, கிளிஞ்சல் மாதிரியான கடலெண்ணெயோட பொருட்களை அறையில வைக்கிறதும் இல்ல அதால செஞ்ச அலங்கார பொருட்களை வாசல்ல தொங்க விடுறதும் பணத்தை ஈர்க்கிற ஒரு மேக்னெட் மாதிரி வேலை செய்யும். சந்திரனோட சக்தியை முழுசா பெற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் எது தெரியுமா? அது பௌர்ணமி நிலவோட படம்தான். கடலுக்கு மேல பிரகாசமா இருக்கிற ஒரு முழு நிலவோட படம் உங்க பண நிலையில ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த படத்தை நீங்க தினமும் பார்க்கும்போது உங்க மனசுலயும் வாழ்க்கையிலயும் இருக்கிற இருட்டு விலகி ஒரு பெரிய ஒளி பிறக்கும், வளம் பெருகும். சந்திரனோட அந்த குளிர்ந்த சக்தியை ஈர்க்கிற இன்னும் சில அழகான பொருட்களை பார்ப்போமா? மல்லிகை பூவோட அந்த மென்மையான வாசனை இருக்கே, அதுல சந்திரனோட சக்தி அப்படியே நிறைஞ்சிருக்கு. உண்மையான பூவோ இல்ல செயற்கை பூவோ உங்க அறை அந்த நறுமணம் நிரப்பட்டும். ஒரு சின்ன மஞ்சள் துணியில கொஞ்சம் பச்சரிசிய மூட்டையா கட்டி உங்க பணப்பெட்டியில வைங்க. இது தன ஆகர்ஷணத்தை உண்டாக்கும். வெள்ளையான மாவு பொருட்கள்ல செஞ்ச அழகான பொம்மைகள், சங்கு, கிளிஞ்சல் அலங்கார பொருட்கள் இது எல்லாமே சந்திரனோட சக்தியை இருக்கும். உங்க ரூம் வாசல்ல வெட்டிவேர் இல்லனா ஏலக்காய் மாலைகளை தொங்க விடுங்க. அது உள்ள வர நெகட்டிவ் எனர்ஜியை தடுத்து தெய்வீக நறுமணத்தையும் அன்னை மகாலட்சுமியோட அருளையும் ஒன்னா கொண்டு வரும். இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. சந்திரனோட சக்தியை பெற சில விஷயங்களை செய்யறது எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி சில விஷயங்களை தவிர்க்கிறது மிக மிக அவசியம். நீங்க முழு நிலவு, அதாவது பௌர்ணமி நிலவோட படத்தை மட்டும்தான் வைக்கணும். தவறி போய் கூட தேய்பிறை நிலவோட படத்தை வச்சிடாதீங்க. உதாரணத்துக்கு சிவபெருமான் தலையில இருக்கிற பிறைச்சந்திரன் தேய்பிறை. அந்த படம் துலா ராசிக்கு பண விஷயத்துல அவ்வளோ நல்லதில்ல. அதே போல அமைதியான நீர்நிலைகளோட படங்கள் நல்லது. ஆனா விகாரமான கோரமான சிற்பங்கள், நிர்வாண படங்கள், கேலி சித்திரங்கள் இதெல்லாம் சந்திரனோட அந்த சாந்தமான மென்மையான சக்திக்கு நேர் எதிரானது. அது ஒரு விதமான எதிர்மறை அதிர்வுகளை உண்டாக்கி உங்க பணவரவை ரொம்பவே பாதிக்கும். அதனால மனசுக்கு அமைதி தர்ற பொருட்களை மட்டும் தேர்ந்தெடுங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த வழிகளெல்லாம் நீங்க முழு நம்பிக்கையோட பின்பற்ற ஆரம்பிக்கும்போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு புதிய வளமான அத்தியாயம் தொடங்கும். இது வெறும் பொருட்களை மாத்துறது மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த எனர்ஜி லெவலையே மாத்தப் போகுது. சுருக்கமா சொல்லணும்னா உங்க செல்வ வளத்துக்கு இந்த 3 சக்திகளும் ரொம்ப அவசியம். செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். சனி உங்க வழியில இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கும். சந்திரன் பணத்தை ஈர்த்து அதை வளர செய்யும். இந்த 3 சக்திகளையும் நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது உங்க நிதி நிலைமை உயர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம இதுவரைக்கும் பார்த்தது வெறும் பரிகாரங்களோ இல்ல செயல்களோ கிடையாது. இது பிரபஞ்சத்தோட சக்தி கூட நீங்க நடத்துற ஒரு ஆழமான உரையாடல். ஒவ்வொரு பொருளை வச்சுக்கும் போதும் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லும் போதும் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க தேவைகளை நம்பிக்கையோட சொல்றீங்க. பிரபஞ்சம் நிச்சயமா உங்க குரலுக்கு செவிசாய்க்கும். இந்த பிரபஞ்ச சக்திகளை முழு மனசோட முழு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கைக்குள்ள வரவேற்க நீங்க தயாரா? உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நிதி அத்தியாயத்தை தொடங்க நீங்க தயாரா?
உங்க பதில் ஆம்னா அந்த முதல் அடிய இன்னிக்கே இப்போவே எடுத்து வைங்க. பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆன்மீக பகிர்வு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலோட இணைஞ்சே இருங்க. உங்க அன்பை ஒரு லைக் மூலியமாவும் உங்கள மாதிரி மத்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்றது மூலமாவும் வெளிப்படுத்துங்க. உங்க எண்ணங்களை அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் இது மாதிரி இன்னும் நிறைய பயணங்களை தொடர எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். இந்த பதிவை முழுமையா பார்த்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.